நீங்கள் கடந்து வருகிற பிரச்சனை, உங்களுக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலை, ஒருவேளை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியலாம், உங்களால அது முடியாது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அது சின்ன காரியம் இல்லை, அது மலையை போல உங்களுக்கு முன்பாக தெரியலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த வியாதி ஆண்டவருடைய பார்வையிலே அற்ப காரியம். அந்த சூழ்நிலையை சரி செய்வது கர்த்தருடைய பார்வையிலே அற்ப காரியம். ஆண்டவர் இன்றைக்கு தெளிவாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன்னுடைய பார்வையிலே, உங்களுடைய பார்வையிலே பெரிதா இருக்கிறதுனால் அது கர்த்தருடைய பார்வைக்கு அது பெரியது அல்ல, அது ஆண்டவருடைய பார்வைக்கு அற்ப காரியம். உங்களை உயர்த்துவது கர்த்தருக்கு லேசான காரியம். இந்த பிரச்சனையில் இருந்து உங்களை வெளியே கொண்டு வருவது கர்த்தருக்கு அற்ப காரியம். உங்களை இந்த சூழ்நிலையிலிருந்து தூக்கி எடுத்து கர்த்தர் அலங்கரிப்பது, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், கர்த்தருக்கு இது அற்ப காரியம். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்குவது கர்த்தருக்கு அற்ப காரியம். இந்த பிள்ளையினுடைய சூழ்நிலையை மாற்றுவது ஆண்டவருக்கு அற்ப காரியம். இந்த காரியத்திலே ஜெயம் கொடுப்பது கர்த்தருக்கு. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். ஆமென்.